திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே கடந்த 23ஆம் தேதி தொழில் போட்டியால் ஏற்பட்ட தகராறில் கரைப்புதூர் முன்னாள் வார்டு உறுப்பினரும் அவரது கடைக்கு அருகே புதியதாக கடை நடத்தி வருபவர்களும் கட்டையால் மாறி மாறி தாக்கிக் கொண்ட சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. தாக்குதலில் முன்னாள் வார்டு உறுப்பினரின் மண்டை உடைந்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் செந்தில். வணக்கம் செந்தில், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே செல்போன் கடை அமைப்பது தொடர்பாக ஏற்பட்ட தகராறில் முன்னாள் வார்டு உறுப்பினர் மண்டை உடைந்த சிசிடிவி காட்சிகளானது தற்போது வைரலாகி வருகிறது. திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தை அடுத்த கரைப்புதூர் பகுதியைச் சேர்ந்தவர் கோவிந்தராஜ். இவர் முன்னாள் வார்டு உறுப்பினர் ஆவார். மேலும் இவர் அதே பகுதியில் இ-சேவை மையமும் மற்றும் செல்போன் பழுதுபார்க்கும் கடையும் நடத்தி வருகின்றார். மேலும் இந்நிலையில் இவரது கடைக்கு அருகே அதே பகுதியைச் சேர்ந்த ஜோதிபாஸ் என்பவரும் செல்போன் கடை அமைப்பதற்கான ஏற்பாட்டை செய்து வந்துள்ளார். இது தொடர்பாக இருவருக்கும் இடையே வாக்குவாதம் இருந்து வந்த நிலையில் கடந்த 23ஆம் தேதி வாக்குவாதம் முற்றி ஒருவரைக்கொருவர் தாக்கிக் கொண்டனர். இதில் முன்னாள் வார்டு உறுப்பினர் கோவிந்தராஜை ஜோதிபாசு மற்றும் அவரது சகோதரர் சக்கரவர்த்தி இருவரும் சேர்ந்து கட்டையால் தாக்கியில் அவரது மண்டை உடைந்தது. தொடர்ந்து அருகில் இருந்தவர்களில் கோவிந்தராஜை மீட்டு திருப்பூர் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இதுகுறித்து கோவிந்தராஜ் அளித்த புகாரின் அடிப்படையில் பல்லடம் காவல்துறையினர் சகோதரர்கள் இருவர் மீதும் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வரும் சூழ்நிலையில் இந்த தாக்குதல் தொடர்பான சிசிடிவி காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகின்றன. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.